2 வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல இந்த குட்டியா இருக்கக்கூடிய முறம் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அத பார்த்துட்டு நெறைய பேர் வந்து இத லைக் பண்ணி வாங்கிட்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் குடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறம் வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற மாரி ஏதாவது டெமோ வீடியோவா செஞ்சு காமிங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். அஷ்டலட்சுமி முறத்த பூஜை அறையில எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு அத வந்து நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன். இது வந்து கஸ்டமர்ஸ் எனக்கு ஷேர் பண்ண அந்த ஒரு அ ஃபீட்பேக் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க எப்படி பூஜை அறையில வச்சிருப்பாங்க, எப்படி இத வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு அ எல்லாரும் சொன்னத தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா பெர்சனலா நான் வந்து இந்த முறம் வந்து பூஜை அறையில பயன்படுத்தினது இல்ல. ஸோ இதுவுமே எனக்கு மொத நான் இத வந்து குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் இத வந்து ஷாப்க்கே கொண்டு வந்தது. அதனால அவங்க சொன்னத வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து மாறுபடலாம். பட் எனக்கு பொதுவா சொன்னதுல காமனா இருந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2 முறம் வந்து நான் வந்து காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி தாயார் இருக்க மாரி இருக்கும். ஆ இன்னொன்னுல வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டலட்சுமி முறம். ஸோ ஃபர்ஸ்ட் அன்னபூர்ணி முறத்த வந்து பார்த்துறோம். இதுலயுமே சமீபமா ஒரு சிலர் வந்து கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்னபூர்ணி முறத்துல வந்து நம்ம அரிசி பரப்பிட்டு மேல சிலைய வந்து வைக்க முடியுமா? அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சைஸ்ல இத வந்து நம்ம வைக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த அன்னபூர்ணி முறம் வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 2 1/2 இன்ச் போல தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இது வந்து சின்ன சைஸ்ல இருக்கறனால, ரொம்ப பெரிய சிலைய வந்து நம்ம கண்டிப்பா வைக்க முடியாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வேள ஒரு 2 இன்ச் ஹைட்ல இருக்கக்கூடிய சிலை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அது வேணா நீங்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மரத்துலயுமே நம்ம வந்து கொஞ்சமா பச்சரிசிய வந்து பரப்பிட்டு, அதுக்கு மேல நான் சொன்ன மாரி சிலை வந்து குட்டியா இருக்கிறத மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க முடியும். பெரிய சைஸ்ல கண்டிப்பா இதுல வைக்க முடியாது. அ இந்த மாரி ஏன்னா பெரும்பாலும் வந்து அன்னபூர்ணி வந்து ரொம்ப குட்டி குட்டி சைஸ்ல தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒருவேளை சின்ன சைஸ்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அழகா இது போல இந்த முறத்துல நம்ம அன்னபூர்ணி தாயார வந்து அ வைக்கலாம். ஸோ இப்ப நான் இங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சிலையோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இன்ச் போல தான் வரும். ஸோ கீழ அந்த இருக்கக்கூடிய அந்த அகலம் வந்து 2 இன்ச் போல இருந்ததுன்னா, தாராளமா அ அன்னபூர்ணி தாயார இந்த முறத்துல வந்து நம்ம வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம அஷ்டலட்சுமி முறத்த வந்து எப்படி பூஜை அறையில வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நெறைய பேர் கேட்டது இந்த அஷ்டலட்சுமி முறத்த தான் எப்படி பூஜை அறையில வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா, பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய முறம் தான் வந்து பூஜை அறையில வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு சிலருக்கு வந்து பூஜை அறை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும்போது முறம் பெருசா இருந்தா வைக்க முடியாது. ஆ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த முறத்துல ஒரு சில பொருட்கள் வந்து வச்சுட்டு, அவங்க வந்து தீபம் ஏத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. முறத்துக்கு முன்னாடி. ஆ லக்ஷ்மியோட அம்சம் தான் முறம்ன்னு சொல்றனால, அதனால எப்பவுமே வந்து பூஜை அறையில வந்து முறம் வந்து வச்சிருப்பாங்களாம். ஒரு சிலரோட வழக்கமா இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ, இப்ப நான் இந்த முறத்துல வந்து பார்த்தேன்னா, ஓரத்துல மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிருக்கேன். அடுத்து இதுல நம்ம போட வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அ எப்பயுமே நம்ம வந்து பச்சரிசி தான் பூஜைக்குனாலே. ஸோ, அதனால இந்த முறத்துல கொஞ்சமா நம்ம பச்சரிசி வந்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்ப நான் போடக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பெரிய முறத்துல வந்து என்னெல்லாம் போட்டு அவங்க வைப்பாங்களோ, அத தான் வந்து நான் இதுல வந்து போட்டிருக்கேன். அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வந்து பரப்பிட்டு, அதுக்கு மேல வெத்தல பாக்கு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வந்து முறம் வந்து ரொம்ப குட்டியா இருக்கனால, நான் வீட்ல வந்து குட்டி அ அ வெத்தலையா இருந்தது. நான் அதையே வந்து பறிச்சிருக்கேன். ஸோ ஒரு வேள இந்த முறத்துல உங்களுக்கு வந்து வெத்தல பாக்கு வந்து வைக்கிறதுக்கு வேல பெருசா தான் கிடைக்குது அப்டின்னா, நீங்க அத மடிச்சு ஓரமா வந்து வச்சுருங்க. அடுத்து வந்து இதுல நம்ம வைக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சளும், கொஞ்சமா குங்குமம் வந்து வச்சுக்கணும். அ அதுக்கடுத்து நம்ம இந்த முறத்துல வைக்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1 காயின். அ அடுத்து ரூ. 1 காயினும், இது கூட வந்து நான் வந்து பச்சை கற்பூர துண்டு வந்து ஒரு 2 சேர்த்துக்கிறேன். ஸோ மொத்தம் 5 பொருளா இதுல வந்து வச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொருளெல்லாம் தான் நம்ம இந்த முறத்துல வந்து வைக்கணும். ஸோ இத வச்சுட்டு நம்ம பூஜை அறையில லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி வந்து வச்சுட்டு தீபம் ஏத்தணும்னு சொன்னாங்க.
இது போல நீங்க லக்ஷ்மியோட சிலை இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க வச்சுக்கலாம். இல்ல திருவுருவ படம் தான் இருக்கு அப்படின்னாலும், அங்கேயும் வந்து நீங்க பூஜை அறையில வச்சுட்டு, இந்த முறத்துக்கு முன்னாடி தீபம் வந்து ஏத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த முறம் வந்து நீங்க புதுசா வாங்கியிருக்கீங்க. எந்த நாள்ல வைக்கணும் அப்படிங்கிற மாரி கூட ஒரு சிலர் கேட்பீங்க. அ வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க இது போல தயார் பண்ணி பூஜை அறையில வச்சு பூஜை செய்றது ரொம்ப உகந்ததா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்ட அந்த சந்தேகம் தெளிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒ ஒருவேளை இது தவிர வேற ஏதாவது முறைகள் இருக்கா அப்படிங்கிறதும் இது தெரிஞ்சா, இல்ல நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு ஷேர் பண்ண ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது போல தான் வச்சு இந்த முறத்த நம்ம பூஜை அறையில பயன்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ்.